பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். வசனத்தை குறித்து தியானிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறது அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறான்னா அவனுக்கு எல்லா காரியங்களும் தேவன் தான் முதலிடமாக இருப்பான். இதுதான் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறது. அதிகாலையில் எந்திரித்தோன்னு முதல் காரியமாக தேவனை தான் தேட வேண்டும். தேவனுக்கு ஆராதனை செலுத்துவது, தேவனுக்கு கனத்தை கொடுப்பது, தன் முதற் பலன்லேருந்து கொடுப்பது, அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் அவரிடத்துல அர்ப்பணிக்கிறது. இப்போ ஒரு தொழில் தொடங்கணுமா, இல்லை படிப்பு காரியமாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில் எந்த சூழலாக இருக்கட்டும், இதையும் தேவன்தான் செய்து கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். அதுதான் உண்மையாலுமே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அவன் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்படைத்துட்டு தான் போவான். எல்லா வழிகளிலும் அவரை அக்னாலேஜ் பண்ணுவான், நினைத்து கொள்வான். அப்போ என்ன இந்த மாதிரி ஒரு மனுஷன் செய்கிறான்னா, எல்லா வழியிலையும் ஆண்டவர் தான் என்னோட கூட இருக்கார். அவர்கிட்ட ஒப்படைத்தனா அவர் அதை எனக்காக வழி நடத்துவார், பிரயோஜனமானதை கற்றுக் கொடுப்பார், ஆலோசனை தருவார், என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவார். அப்போ எனக்கு என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு பயம் அப்படின்னா என்ன, இது ஒரு அச்சுறுத்துகிற ஒரு பயம் இல்லை, மாறாக ஒரு அன்பு. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா ஒரு நாளைக்கு ஸ்கிப் பண்ணிட்டா கூட, ஐயோ இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு போய் இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கணும். எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய அந்த தொடுதல், அவர் இருக்கிறார், அவர்கிட்ட நான் அர்ப்பணிக்கணுன்ற ஒரு எண்ணம். அப்போ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. எதனால் திட நம்பிக்கை உண்டுன்னா, நான் ஆண்டவர் இடத்துல கொடுத்துட்டேன், அவர் நிச்சயமாக எனக்கு செய்து முடிப்பார். தட்ஸ் த கான்ஃபிடென்ஸ் தே ஹேவ். அப்போ ஆண்டவர் சர்வ சிருஷ்டியை தாண்டி ஒரு காரியம் எப்படி தவறாக முடியும் அதுதான் அவங்களுடைய திட நம்பிக்கையாக இருக்கும். அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அதாவது என்னென்னா, இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, கர்த்தரை அறிகிற அறிவு. நம்ம கர்த்தரை உண்மையாக தேடும் போது என்னென்னா, ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். எப்படி தாவீது தேடினா, சாலமோனோ சந்ததியாக அந்த விளக்கு விலகாது அப்படின்றத ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அதனால் இன்றைய தினத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு நம்ம வாழ்வோம். நம்ம சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து வைப்போம். ஆமென்.